பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் அமர்ந்து அவரோடு உறவாடும்படியாக கர்த்தர் இந்த குடும்ப பண்டிகையான அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையிலும் இந்த 2ஆம் நாள் நற்செய்தி கூடுகையிலும் நம்மை அழைத்து வந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக அவரோடு உறவாடும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேலைக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். அவர் பாராட்டின கிருபைகள் பெரிது. அவர் நம்மை தோளில் சுமந்து தூக்கி நம்மை ஆற்றி தேற்றின காரியங்கள் பெரிது என்பதையெல்லாம் நினைத்தவர்களாக இந்த வேளையிலும் நன்றி இருதயத்தோடு ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அவருடைய பலத்தினால், மகிழ்ச்சியினால், நன்மையினால், அவருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்க நம்மை தாழ்த்துவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக இந்த ஆண்டும் நாங்கள் குடும்ப பண்டிகையாய் நீர் விரும்புகின்ற உம்முடைய திரு முன்பதாய் நாங்கள் கடந்து வந்து குடும்பமாக நன்றி சொல்லவும் மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவரை எண்ணி நாங்கள் உங்களுடைய வழிநடத்தல்களாம் எண்ணி நாங்கள் துதிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களுக்காக, இந்த நாட்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2ஆம் நாள் நற்செய்தி கூடுகையிலும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் தாமே எங்கள் மத்தியில் ஆவியானவரே நீர் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் துதிக்கின்ற ஸ்தோத்திரிக்கின்ற மிடம் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாவற்றும் உடைய நிறைவான வழிநடத்தலை தந்து காத்துக்கொள்ள தாழ்த்துகிறோம். முன் குறித்த உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் அவருடைய திருப்பாதத்திலே நாம் நிற்கும்படியாக, நன்றி சொல்லும்படியாக, அவர் என்றும் துதிக்கப்படத்தக்கவராயிருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை துதிக்கின்றார்கள் என்ற நன்றி உணர்வோடு இந்த நாளிலும் நாம் நன்மையினால் நம்மை நிரப்புகின்ற கடவுளை, நம்மை மனமகிழச் செய்கின்ற அவருடைய சமூகத்திலே, அவருடைய மறைவு, அவருடைய நிழலில் நாம் மறைந்து தங்குகின்றவர்களாக, அவர் நமக்கு அடைக்கல பாறையாக, அவர் நம்முடைய சிறகால் நம்மை மூடி காத்து நடத்துகிறவராக, என்றும் நம்மை வழி நடத்துகின்ற கடவுளாய் இருப்பதற்காக நாம் ஆண்டவரை சோதரிப்போம். நம்முடைய அருள்பணி பாடல்களிலே 6 பாடல் 36 என் இயேசு தருகிறார் பாடலை நாம் இணைந்து என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நம்மை அவருடைய அரைக்கலத்தினால் பாதுகாக்கின்ற கடவுளை, நீரே என் கேடகம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சங்கீதக்காரனோடு இணைந்து நாமும் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையிலே சோதரிப்போம். அவருடைய நிழலினால் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பக்க நிழலாய் அவர் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதைப் போல இன்றைய நாளிலும் அவருடைய செட்டைகளின் மறைவு நம்மை பாதுகாத்திருக்கிறது என்பதை எண்ணி நன்றியோடு ஆண்டவரை சோதரிப்போம்.
உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவருடைய வசனம் நம்முடைய வாழ்வின் கேடகமாக இருக்கிறது. அது நம்முடைய எதிரிகளின் பட்டயமாக இருக்கிறது. எதிரியை வீழ்த்துகின்ற பட்டயமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலுமே அவருடைய கேடகமாகிய அவருடைய வார்த்தைகளை நம்மிலே நாம் தரித்து கொண்டவர்களாக ஆவி என்னும் பட்டயத்தை தலைசீராவை அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதைப் போல இந்த நாளிலும் அவருடைய கிருபையின் கரம் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காக நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். தமது சீரகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சீரகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பகலின் அம்பு எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார்.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதினால் நாம் என்றும் அவருடைய திரு முன்பதாய் மகிழ்ந்திருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு அருளி இருப்பதினால் நன்றி நிறுத்தத்தோடு அவரை கிருபையை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வின் நன்மைகளினால் நிறைத்திருக்கிறார். இந்த நன்றி உணர்வோடு நம்முடைய கிருபைகளுக்காய் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பாடலின் 300 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடி அவருடைய கிருபைகளை எண்ணி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், அவருடைய கிருபை அனுதினமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறதா இருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் கரங்களை உற்சாகமாக தட்டி அவருடைய கிருபைகளை எண்ணி நாம் ஸ்தோத்தரிப்போம். பாடலின் 300. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை, வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாக, நம்மை ஏந்தி சுமப்புக்கிறதாக இருப்பதற்காய் நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று நாம் அறிந்த விதமாக இந்த நாளிலும் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய திருச்சபையை, நம்முடைய திருமணத்தை, நம்முடைய தேசத்தை ஒரு வழி நடத்துகிறதற்காக நாம் நன்றி நிலையத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். யாவரும் எழுந்து நின்று கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். பாடல் எண் 298. அவர் செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்தி செல்ல வல்ல தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் என்று வாக்கு மாறாதவர் என்ற நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த வேளையிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று யாவரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கடவுளுக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏற்போம். பாடல் எண் 298. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வழிநடத்துகிறவராயிருக்கிறார். செங்கடல் போல சூழப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் விடுவிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை வழிநடத்தினது எண்ணி இந்த வேளையிலும் நாம் குடும்பமாக அவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நேற்றைய நாளிலும் நாம் அறிந்த விதமாய் அவரை நம்புகின்ற வேளையிலே, அவரிடத்தில் ஓடி வருகின்ற வேளையிலே குறைவில்லாமல் நடக்கிற தேவன் என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலும் நடத்த வல்லவர் என்கின்ற வாக்கு மாறாத அவரை நன்றியோடு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் வல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வாரத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான
ஆண்டவர் அவருடைய ஜனங்களை தூதர்களின் உணவால் போஷிக்கிறவராயிருக்கிறார். தூதரிலும் சற்று சிறியவராக மனிதனை உண்டாக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல இந்த நாளிலும் அவரை போல நம்மை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நம்முடைய தாய், தந்தையர், நம்முடைய மனைவி, கணவர், நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளில் நம்மை கைவிடுகின்றவர்களாய் இருப்பார்கள். ஆனாலும் அவருடைய அன்பு என்றும் மாறாததா இருக்கிறது. அவருடைய அன்பு என்றும் நம்மை கைவிடாததா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலுமே அவ்விதமாய் போஷித்து வழிநடத்தின ஆண்டவரை நாம் குடும்பமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாம் ஆராதிப்போம். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இங்க வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவருடைய திருப்பெயர் அதுக்கு அதிசயமானது. ஒரு அதிசயநாதராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் உங்களுக்கு அருளப்படுவார் என்ற அந்த வார்த்தையை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் அவர் அதிசயம் செய்கின்ற தேவன், அற்புதம் செய்து நம்மை வழிநடத்துகின்றவர், நம்மை நம்முடைய வாழ்வின் சூழல்கள் எல்லாவற்றிலும் அவ்விதமாய் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த நாளிலுமே நாம் அவருடைய பாதபடியிலே நிற்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார். குடும்பமாக அவருடைய பாதபடியிலே நிற்கின்ற அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அருளினால் நிறைத்திருக்கிறார். கரப்பிடித்து ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி உணர்வோடு இந்த நாளிலுமே தாகம் தீர்க்கின்ற அவர்களிடத்திலே தாகத்தோடு ஒருவேளை நாம் கடந்து வந்திருப்போம் என்றால் ஆண்டவர் அவருடைய ஜீவ தண்ணீரால் நம்மை நிறைத்து அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புகின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமாண்டவரே, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. நீர் எங்களை நேசிக்கின்ற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்த வாக்கிலே மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய அன்பினால் எங்களை அரவணைத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய ஜனங்களை நீர் எவ்விதமான தடைகள், எவ்விதமான சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டாலும், எவ்விதமான நெருக்கங்களிலே இருந்தாலும் விடுவித்து காத்து வழி நடத்துகிற தேவன்.
எங்களை அனுதினமும் உடைய ஜீவ வார்த்தையினால் போஷிக்கின்றவர். உலகத்தின் ஒரு நன்மைகளிலும் குறைபடாமல் எங்களை பாதுகாக்கின்றவர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை சுவாமி. எங்களை நேசிப்பதற்கு அவ்விதமாய் இந்த நாளிலுமே நீர் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற எங்களை உம்முடைய நன்மையினால் நிரப்பும் ஐயா. உம்முடைய மெய் சமாதானத்தினால் எங்களை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய தினமான பலத்தினால் எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. இந்த வேளையிலுமே அதிசய நாதர் என்று யோபு தன்னுடைய வாழ்விலே உம்மை கண்டு கொண்டதைப் போல, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு கொண்டதைப் போல, ஆபிரகாம் விசுவாசித்ததைப் போல நாங்களும் உம்முடைய பாதபடியிலே நிற்கிறோம் சாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கிற இந்த குடும்ப பண்டிகையை கர்த்தர் அவிதமாக ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய திருப்பெயரினால் ஆசீர்வதிக்கப்பட, மகிழ்ச்சியை கண்டுகொள்ள, பலத்தினால் நிறைந்திருக்க, என் ஜனங்களை என் திரு முன்பதாக நான் மகிழ்ந்திருக்க செய்வேன் என்ற உம்முடைய வார்த்தையின்படியாய் வாக்கு மாறாத தேவனாய் எங்களை வழிநடத்த தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆவியானவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கின்ற உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அமைய, ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சியாய் எழுந்து எங்கள் குடும்பங்களை கட்ட, எங்கள் திருச்சபையை நிலைநிறுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் அமருவோம். கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் இந்த நாளின் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்கென்றும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம், திருமொழிகள் 1 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம், திருமொழிகள் 1 முதல். பொது மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கின்றேன். இயேசு 12 பேரையும் ஒன்றொன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, பணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி விடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த 2ஆம் நாள் செய்தி கொடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த 2 நாட்களும் நம்மோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிற அருமையான ஐயா சுவிசேஷகர் சகோதரர் கிங் சாலமோன் அவர்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். நேற்றைய தின மாலை நற்செய்தி கூட்டத்திலும் இன்றைய நாள் காலை உபவாச கூடுகையிலும் அருமையான ஐயா அவர்கள் நம்மோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக அருமையான ஐயா அவர்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கடவுளுடைய வார்த்தையை ஐயா அவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை 2ஆம் நாள் கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியோடு வாழ்த்துகிறேன். இந்த 2 நாட்களும் விசேஷமாக நாளைக்கு சேர்த்து இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கொடான கொடி நன்றி எடுக்கிறேன். கூடவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் குருவானவர் ஐயா அவர்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கும் திருச்சபையின் அனைத்து குடும்பத்தாருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். நேற்று தினத்தில் சொன்னது போலவே அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லும் பொழுது பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுவது,
அதை எப்படி ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவதென்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு குறை இல்லாமல் அந்த ஆண்டு முழுசும் நடத்துனீங்களே, ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்போ நமக்கு குறை இல்லை என்று நாம் உணர்கிறோமோ அப்பொழுதே அடுத்தவர்களுடைய குறையை நாம் பார்க்க ஆரம்பித்துவிடுவோம். அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், அதை கண்டுகொள்வோம். அதுதான் இந்த நாட்களின் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய திருச்சபையினுடைய தரிசனமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்ந்து காண்பித்தார். பெரிய ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் தங்குவதற்கு இடமில்லை. ஒரு சத்திரத்தில், முன்னணியில், ஒரு மாட்டுத் தொழுவத்தில் போய் அவர் இருந்தார். பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை. ஒருவேளை ஒவ்வொன்றா சொன்னால் அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசாசு வந்து சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அவரால் முடியும். ஆனாலும் அதை இயேசு தனக்காக செய்து கொள்ளவில்லை. ஆனால் எப்பொழுது ஜனங்கள் பசியாக இருந்தார்களோ அப்பொழுது ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்கினார். அவருக்கு தாகமாக இருந்தது. அவருடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு அவர் எந்த பிரயாசமும் படவில்லை. மாறாக ஜனங்கள் ரசம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தண்ணீரை ரசமாய் மாற்றி கொடுத்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சிலுவையும் அவருக்காக செய்யப்பட்ட சிலுவை அல்ல. ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த கல்லறையும், என்ன அமைதியாக இருக்கிறீங்க, எதுவுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் அவர் தான் சொன்னார், பிதா என் கூட இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இல்லை. என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறை இல்லை. இந்த விசுவாசத்திற்குள்ளாய் சபை வந்து நாம் தனிப்பட்ட மனுஷர்கள் வந்து விடுவோமானால் எந்த எதிர்பார்ப்பு, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு ஆண்டவர் திருப்தியாக கொடுத்துருக்கிறாருங்க. நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆண்டவரால் கொடுக்க முடியாது. கவனிச்சிங்களா? ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம், 4 ஒரே மாதிரி இருந்தோம்னா அங்கே தேர் வில் பி சம் ப்ராப்ளம். ஒரு குறை இருக்குன்னா தான் அதை நிறைவு செய்வதற்காக அடுத்தது எல்லாவற்றையும் ஆண்டவர். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அடுத்த வரி ரொம்ப முக்கியம், தேவன் அவரோட கூட இருந்ததினாலே. அண்டர்லைன் மை வேர்ட்ஸ். தேவன் அவரோட கூட இருந்ததினாலே எனக்கு இது வேணும், இதை வேணும், என் ஊழியத்தில் இதெல்லாம் தேவைன்னு அவர் சொல்லலை. நன்மை செய்கிறவராயும், இன்னும் முடிக்க மாட்டீங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். தேவன் அவரோடு இருந்தார். தன்னுடைய தேவைக்காக அவர் தேவனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மற்றவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக தன்னோடு இருந்த தேவனை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். அதுதான் சரியான புரிதல் வேதத்தின் அடிப்படையில். இப்போ அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை என்று வரும்பொழுது, நான் ஏற்கனவே முதல் நாளிலும் சொன்னேன், இன்றைக்கு காலையிலே வந்தவருக்கும் சொன்னேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வந்ததை தேவன் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருந்தார். உனக்கு ஒன்றும், அதைத்தான் சத்தமாக சொல்லணும்னு சொல்கிறேன். என்ன குறை இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோன்னு சொன்னால், நான் காலையில் சொன்னேன் அடிஷ்னல் சீட்லாம் வாங்குவோம். பத்தலை பிரதர், இன்னொரு சீட்டு கொடுங்க பிரதர், இன்னொரு சீட்டு. ஒரே வார்த்தை, ஒன்றும் குறையில்லை ஆண்டவரே. ரோமர் 10:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எஸ் அறிந்திருக்கிறீர்களே. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நடக்கும்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தா கூட அதில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அறிந்திருக்கிறீர்களே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கிறீங்கல்ல, கடந்த கால வாழ்க்கையில் அவரிடத்துல நான் அன்பு கூறுறதுனால எனக்கு எல்லாமே நன்மையாக நினச்சின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்லன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண சொல்கிறாரு. இப்பையும் ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைபடவில்லை என்பதை நான் புரிந்து கொள்ளும்படியாய் என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து
பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் அடிமை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வந்ததை தேவன் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. நேற்றைக்கு தனக்காக ஆண்டவர் ஸ்தாபிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு சபை அடிமையாய் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் விரும்பின எதுவும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கடினமாய் உழைத்தார்கள். அந்த உழைப்பின் பலனை அனுபவித்தது பார்வோன் ராஜா. இவர்களுக்கு சொந்தமாக அங்க நிலமோ வீடோ இல்லை. ஆனால் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேசன் பண்டகசாலைகளை கட்டினார்கள். இவர்கள் உழைத்தார்கள். இவர்களுடைய பிள்ளைகளுக்கு அங்கே சுதந்திரம் இல்லை. உழைக்காதவர்கள் அங்கே சந்தோஷமாய் இருந்தார்கள். உழைத்தவர்கள் வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோமே என்று கதறினார்கள். அவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். வாட் ஃபார்? இந்த வார்த்தையை சொல்லணும்னு. நீ அடிமையா இருந்த, நீ எதிர்பார்த்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறாமல் இருந்தது. உன்னுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டினது. உன்னை ஒடுக்கினவர்களெல்லாம் நான் பார்த்தேன். வேதனையோடு இறங்கி வந்திருக்கிறேன். உன்னை விடுதலையாக்கப் போகிறேன். நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் வைக்கப் போகிறேன். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பெரிய தேசம் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ கட்டாத வீடு அங்கே இருக்கும். நட்டாத திராட்சை தோட்டத்தின் கனியை புசிப்பாய், வெட்டாத கிணற்றிலிருந்து தண்ணீரை குடிப்பாய் என்று ஒரு உன்னதமான வார்த்தையை கொடுத்து தேவன் அவர்களை அழைக்கிறார். வரும்போதே அவங்கள ட்ரெயின் பண்றாரு, பிசிக்கலா ட்ரெயின் பண்றாரு. என்னை கேட்டா பல அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய கையின் கிரியைகளை காண்பித்தார் பார்வோனுக்கு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எப்படி என் ஜனங்களை விடுதலையாக்குவேன் என்பதை விடுதலைக்கு முன்பாக காண்பித்தார். விடுதலையாகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை காண்பித்தார். See my heart, என் இருதயத்தை பாரு, உன் மேல இருக்கிற எதிர்பார்ப்பை பாருன்னு சொல்லி அப்படித்தான் நான் வாசிக்கிறேன். விடுதலையாவதற்கு முன்பாக அவர்கள் அடிமையாக இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தருடைய கரத்தை பார்த்தார்கள். பராக்கிரமம் செய்யும் கரம், விடுதலையாக்குகிற கரம். நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லாட்டாலும் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக போராடுகிற கரம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தை பார்த்தார்கள். இப்ப விடுதலையாகி வரும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை காமிச்சாரு. பாரு, உனக்கு இதெல்லாம் செய்ய போறேன், உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கேன் பாரு, நீ எதெல்லாம் இல்லாம இருந்தியோ அதெல்லாம் உனக்கு கொடுக்க போறேன். ஆனா நீ என்ன தெரியுமா செய்யணும்? ஒன்றும் குறைபடலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய டிசையர்ன்னு சொன்னாரு. சங்கீதம் 20:4, கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. 37:4-5, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை. அதுதான் ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய எதிர்பார்ப்பு. இருதயத்தை பாரு, என்னுடைய இருதயத்தை பாரு, உன்னை குறித்து நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை பார் 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 என்று சொல்லி 40 ஆண்டுகளாக அவரோடு வனாந்தரத்திலே போராடினார். அதன் முடிவாக தான் சொல்றாரு, இந்த 40 வருஷம் உன் கூட இருந்தேன்ல, என் இருதயத்தை உனக்கு காமிச்சேன்ல, உன் வஸ்திரம் பழையதா போல இல்லை, உன் கால் வீங்கல் இல்லை, உன் பாதரட்சை தேஞ்சு போல இல்லை, இன்னுமா என்னை நம்பாம இருக்கிறேன்னு சொல்லி நேற்றைக்கு ஒரு சபைக்கு காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? 3 டெஸ்ட் வச்சார். வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன்,
அதனாலே நீங்களுடைய பிரமாணத்தின்படி நடப்பீர்களோ மாட்டீர்களோ என்று உங்களை சோதிப்பேன். 3 டெஸ்ட். ஜனங்கள் சிலர் பாஸ் ஆயிட்டாங்க, சிலர் என்ன சத்தமே இல்லை. நம்ம பாஸ் ஆயிட்டோமா? என்ன சொன்னாதான் அடுத்து போக முடியும். பாஸ் ஆயிட்டோமா? ரைட். அப்போ பாஸ் ஆயிட்டோம்னா நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன போயிடுவோம்? 12th முடிச்சா இப்போ பாஸ் ஆனவங்க, நீங்கள், நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. நம்மெல்லாம் பாஸ் ஆகிட்டோன்னு இப்போ நம்மளாம் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோம். என்ன தெரியுமா? டிசைபிள்ஸ், சீசர்கள். பக்கத்தில் சொன்னோம், நம்மெல்லாம் சீசர்னு சொல்லுங்க. முதல்ல சபையாய் நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகைக்கு? இன்றைக்கு ஒரு சீசர் கூட்டமாய், இயேசு வந்ததுக்கு அப்புறம் அதான் ட்ரெண்டே மாறிச்சு. என்னை பின்பற்றி வா, அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. என் பின்னாடி வா, நான் உனக்கு கொடுப்பேன்றதுக்காக இல்லை, நான் எப்படி வாழ்கிறேன்னு நீ பார்க்கணும். ரைட்? என்ன என்ன பிரதர், அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகைனா இப்போது இருக்கிறத பார்க்கலாம் இப்படி ஏதாவது சொல்லிட்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பயமுறுத்துறீங்களே. இயேசு தெளிவாக சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் மொதல் கண்டிஷனே என்ன? ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு இது வேணும் இது வேணும்லாம் நம்ம டிமாண்ட் பண்ணவே கூடாது, வெறுத்துடணும். அவர் எனக்கு கொடுத்துருவார், அவர் எஜமான், எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். தன்னைத்தான் வெறுத்து, அப்புறம் இதெல்லாம் லெந்து நாளில் தான் பிரதர் நீங்கள் பேசணும். ஆமாம், இப்போல்லாம் அறுப்பின் பண்டிகைலாம் அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதானே சொன்னார், வெறுத்துறணும். அப்புறம் அதுதான் நமக்கு பிடிக்காது. எதுக்குப்பா அந்த சிலுவை? இன்னைக்கு பாருங்கள், இங்கே உபவாசம் கூட்ட முடிச்சுட்டு போனேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஒருத்தவங்க காட்பாடியிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஒரு அலைன்ஸ் பேசினாங்களாம். அவங்க சொன்னாங்க, பிரதர் எங்கே இருக்கீங்க? அப்போ தான் மொபைலை ஆன் பண்ணேன். எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாங்க. இங்கே ஒரு சர்ச்சில் முடிச்சுட்டு கிளம்புறேன்னு. உடனே வாங்க, நாங்கள் நகைக்கடையில் உட்காந்துருக்கோம். நாங்கள் எங்கே உட்காந்துருக்காங்களாம்? இந்த ஒரு குறிப்பிட்ட நகைக்கடையை சொல்லி அங்கே உட்காந்துருக்கோம்னு சொன்னாங்க. நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வாங்க போகிறோம், ஜெபம் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள், எனக்கு என்னடா நம்மளை மந்திரவாதி மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி வரேன்னு சொல்லி, நான் ஒரு அன்பான குடும்பம், நேசிக்கிற குடும்பம், சரின்னு போனேன். நிறைய வாங்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளை பேத்திக்கு ஒன்று வாங்குறாங்க, ஒரு சிலுவை வாங்கினாங்க. அந்த பிள்ளை அதை ரொம்ப ஆசையாக எடுக்குதா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேணாம் வேணாம் வேணாம், சிலுவையெல்லாம் எடுக்காத. சிலுவையா டாரலில் கூட பிள்ளை சிலுவை போடுறத விரும்ப மாட்டேறாங்கய்யா. நான் கேட்டேன், என்னாச்சு சிஸ்டர்னு? பாவம், இப்போயே ஏன் பிரதர் சிலுவை எடுத்துக்கிட்டு இதை மாட்டிட்டு நம்ம படுற கஷ்டம் போதாதான்னாங்க. சிலுவைனா பயம், எதுக்கு பாடு, எதுக்கு அவமானம்? சிலுவைனா இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். உங்களுக்கு எனக்கு அது ஆசீர்வாதம். ஆனால் அது அன்னைக்கு என்ன தெரியுமா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவும் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் மீறுதலுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். தட் இஸ் கிராஸ். இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நம்மலாம் சிலுவைக்கு சொந்தக்காரங்க. நம்ம யாருக்கு சொந்தக்காரங்க? மோட்சத்துக்கு போகணும்னா சிலுவை வழியாக தான் போகணும். ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. கிருபையை கொடுத்துட்டாரு போதும்னு. நம்பவே நம்பாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்கேயும் அப்படி வசனம் இல்லை. பாடுகளின் வழியாய்த்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசுவை காட்டிலும் பெரிய உபதேசியாரோ பெரிய ஊழியக்காரனோ சுவிசேஷனோ அப்போஸ்தலனோ கிடையாது. அவரே சொன்னார், என்கிட்ட வரணும்னா லிட்டரலாக நான் அனுபவிச்சு காமிச்சிட்டேன், இதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் என்கிட்ட வர முடியும். இப்போ நேற்று ஒரு சபையை பார்த்தோம், 3 விதமான டெஸ்ட் வச்சாரு. பாஸ் ஆனவங்கலாம் இப்போ என்ன ஆகிட்டாங்க? சீசர் ஆகிட்டாங்க. சந்தோஷமா சொல்கிறான், இது உனக்கு இருக்கு. இன்னைக்கு டிசைபிள் ஆகிட்டாங்க. ஃபெயில் ஆனவங்க விசுவாசியாகவே இருக்காங்க. அல்லேலூயா. இன்னும் என்ன தருவீர் ஆண்டவரே? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷிச்சது போல என்னைய ஸ்டில் they are in the stage. விசுவாசியாகவே இருக்காங்க. எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாஸ் ஆனவங்க என்ன ஆகிட்டோம் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு செய்தி பாஸ் ஆனவங்களுக்கு. இன்னைக்கு வாசித்த லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு தம்முடைய 12 சீசரையும், அப்ப நம்மள தானா? நான் 2 நாள் செய்தியில் அதான் சொல்றேன். இப்ப நம்ம யாரு?
அப்போ இது யாருக்கு எழுதியிருக்கிறாரு? வெரி குட், வெரி குட். இப்படி மட்டும் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளை அழைச்சி சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும். எங்க போய் சொன்னாருங்க? என்ன சீசர்னா நேரம் சொல்லியிருக்கணுமே. என்ன சொன்னாரு? பிசாசை துரத்தணும், அப்புறம் பிணியாளிகளை குணமாக்கணும். ரைட், புரிஞ்சுட்டீங்க பாருங்க. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் பைபிளுக்குள்ள போயிட்டீங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. இதுதான் நம்முடைய காலிங், சீசர். இப்போ நம்ம தான் சொன்னோம் நம்மெல்லாம் சீசர்னு. இப்போ கவனிங்க, இவங்களுக்கு ஒரு 3 டெஸ்ட் வச்சாரு. எப்படி நேற்றுக்கு யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் ஒரு 3 டெஸ்ட் சபைக்கு வைத்து அதில் விசுவாசிகளையும் சீசர்களையும் பிரித்தாரோ, அதை போல இங்கே சீசர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதே மாதிரி 3 டெஸ்ட் இப்போ கொடுத்துட்டாரா? என்னென்ன கொடுத்துருக்கிறாரு? வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. கோ அண்ட் ப்ரீச் எவ்ரிவேர்னு சொல்லிட்டாரு. போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. 10வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் வசனம், லூக்கா 10:1. என் பைபிளில் இங்கே தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். இவைகளுக்கு அப்போ ஏதோ சம் ப்ராப்ளம், ஏதோ முன்னாடி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இவைகளுக்கு பின்பு கர்த்தர், எத்தனை பேர் அங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்? வேற 70 பேர். நான் போட்டிருக்கேன். 9வது அதிகாரத்தில் சொல்றாரு, 12 அப்போஸ்தலரையும் கூப்பிடுறாரு. தே ஆர் டிசைபிள்ஸ். பேரை சொல்லி அழைத்தார். ரெஸ்பான்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதற்குரிய அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு, பவரை கொடுத்துட்டாரு, பொசிஷனையும் சொல்லிட்டாரு. இப்படித்தான் செய்யணுன்றத வாழ்ந்தும் காமிச்சிட்டாரு. இந்த 9வது அதிகாரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா டெஸ்ட் வச்சாருன்னு சொன்னேன்ல, 3 டெஸ்ட் வச்சாரு. இப்போ 10வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே, இவைகளுக்கு பின்பு இயேசு வேறே 70 பேரை அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? ஹலோ, என்ன பண்ணிட்டாரு? அப்போ பழைய ஆள்லாம் சரியில்லைன்னு தானே அர்த்தம்? சே எஸ் ஆர் நோ. ஒரு 12 பேர் நல்ல கவனிங்க. வசனத்தில் தான் பேசுகிறேன். வி மஸ்ட் பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 9வது அதிகாரத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் வைக்கிறாரு. அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இப்போ 10வது அதிகாரத்தில் வேறே 70 பேரை அழைக்கிறார். நீங்க யூ கோ அண்ட் ரீடு. இதே தான் சொல்றாரு. இதே வல்லமையை கொடுக்கிறாரு, இதே அதிகாரத்தை கொடுக்கிறாரு, இதே ரெஸ்பான்ஸை கொடுக்கிறாரு. கோ அண்ட் ப்ரீச். நம்மெல்லாம் யாரு? உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு கொதிச்சிருக்கு. ஏயா, முதல் அதிகாரத்தில் என்னைய போய் சொல்ல சொன்னீரு. இப்போ ஏன் முன்னாடியே இன்னொருத்தனை போய் போன்னு சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை? கேட்போமா இல்லையா? விட்டா போதும்னு நினைக்காதீங்க. நல்ல வேலைடா நம்மளை விட்டுட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? கேட்போமா இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஏசுன்னா நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் ஹெச்எம் கூப்பிட்டு ஒரு டியூட்டியை கொடுக்குறாங்க, இதை செஞ்சுருங்கன்னு. செஞ்சுட்டு வந்துட்டோம். இப்போ விடுங்க டீச்சர், சார் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம விட்டா போதும்னு நினைப்போமா? என்கிட்ட என்ன தப்பு? கேட்போமா? கேட்க மாட்டோமா? என்னடா அது, நான் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். ஏன்னா காலையில் நீங்களும் வரணும். நீங்கள் பேசாமல் உட்காந்துக்கிறத பார்த்தா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? எஸ். 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் நல்ல வேலைடா ஹெச்எம் வந்து தப்புச்சம்டா, இது போதும்டான்னு போகிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நான் சீசனாக இருக்கணும்னா நான் 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல என்கிட்ட என்ன மிஸ்டேக் நான் தெரிஞ்சுக்கணும், அல்லது நான் சரியாக செய்யலையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். I should know these 2 things.
அப்படின்னா நான் இன்னும் அப்படியே ஃபெயிலியாக தான் போயிட்டு இருப்பேன். வேறு 70 பேரை கூப்பிட்டார்ல, எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் அமைதியாக வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போ இவன்லாம் போயிட்டு வர்றான். 17வது வசனம், 10-17, 10வது லூக்கா 10-17 வசனம். எஸ், பின்பு அந்த 70 பேரும் எப்படி வரான்? நீங்க அவனை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, நான் என் போட்டியாளர்னு பார்க்குறேன். நான் இருக்கும்போதே நான் எதுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டேனோ, எந்த டியூட்டியை செய்யணும்னு நான் இதற்காகவே ஆயத்தப்பட்டிருக்கணும், என்னை விட்டுட்டு இன்னொருத்தன், நானும் இயேசு பக்கத்தில் தான் நிற்கிறேன். இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் வேற எங்கேயும் போல, டிசைப்புளாக நானும் இயேசு கூட தான் நிற்கிறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த 70 பேர் வந்து சந்தோஷமா சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? பி ப்ராக்டிக்கல். என்னங்க இப்படிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். என் போட்டியாளர் எனக்கு கொடுத்த வேலையை இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அவன் வந்து சந்தோஷமாக அடுத்தவன் சந்தோஷப்படுறதே பாதி பேருக்கு பிடிக்காது. அதில் போட்டிக்கு வந்தாலும் சந்தோஷமா சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை இயேசு நோக்கி, நீ சொல்லவே வேண்டியதில்லைப்பா, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து இறங்கி விழுகிறத நான் பார்த்துட்டேன். இதோ சத்துருவின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை. பக்கத்தில் கேளுங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க. நமக்கு ஆப்போனன்ட் டீம் அவங்க. நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. என்னை தான் கூப்பிட்டாரு, என்னன்னு சொல்ல, நம்மளை தான் கூப்பிட்டாரு. 12 பேரை அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு. போயிட்டு வந்துட்டு நம்மளும் சொன்னோம், ஒரு பதில் சொன்னோம், நான் அடுத்து காமிக்கிறேன். அப்படியே அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சாப்டரை ஓப்பன் பண்ணுறாரு. வேற 70 பேரை கூப்பிடுப்பா. எனக்கு முதல்ல அதுவே ஒரு அடி. நான் என் வலையை விட்டுட்டேன், படகை விட்டுட்டேன், தொழிலை விட்டுட்டேன், என் குடும்பத்தை விட்டுட்டேன், இயேசு போதுமேன்னு வந்திருக்கிறேன். இப்போ இவர் என்னையை விட்டுட்டு வேற ஆளை அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. காணா குறைக்கு ஏன் முன்னாடியே உன்னை மாதிரி செய்ய முடியுமாப்பா அப்படின்னு ஒரு அப்ரைஸ், ஒரு நல்ல ஒரு பாராட்டையும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பவரும் கொடுக்குறாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதனா அறுப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற என் திருச்சபையின் மக்களே, நமக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் பேசினாதான் நான் அடுத்து சொல்ல முடியும், எனக்கு புரிஞ்சாதானே நம்ம அடுத்து போக முடியும். கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். சரி, இவன் என்ன செஞ்சான்னு பார்க்கணும்ல. இவங்க சந்தோஷமா வந்து சொன்னாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த டீம் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடேங்கப்பா, அவங்க சீசர்கள், இவங்க யாரு? ஆமா, திரும்பி வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? அவங்க உங்க நாமத்தில்ன்னு சொல்லி இங்க டிபெண்ட் பண்றாங்க. இவரு தாங்கள் செய்த யாவையும் இயேசுவுக்கு விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு சொல்லிட்டார், உபாகம் 2:7, நான் அறிந்திருக்கிறேன், இந்த பெரிய வனாந்திர வழியா நீ நடந்து வந்ததை நான் அறிவேன், எனக்கு என்னென்ன நடக்குது, எப்போ நடக்குது, இன்னுமே என்ன நடக்க போகுது எல்லாம் அவருக்கு தெரியும். இவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த நர்சரி ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இயேசுவுக்கு. சரி, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு 12 பேரையும் கூட்டிக்கிட்டு தனியா இருக்கணும்னு போனாராம். எனக்கு அதே ஒரு தனியா இருக்கணும். இப்போ நான் தனியா போறேன்னா என்னங்க அர்த்தம்? என்ன, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? 12 பேரையும் கூட்டிட்டு தனியா இருக்கணும்னு போனாராம். எங்க போனார் தெரியுமா? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனாராம். கம்பாரிசனை பாருங்க. அவங்க வந்தவொடனே என்ன சொன்னாரு? சபாசன் சொன்னாரு. கூடவே ஒரு கிஃப்டும் கொடுத்தாரு, இன்னும் அடிஷனல் பவர் கொடுத்தாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை.
இவங்க அதே தான் சொல்கிறாங்க. இப்போ ஏசு அப்படியா, சரி வா நான் டயர்டாக இருக்கேன் தனியாக இருக்கணும்னு போனால் பக்கத்தில் கேளுங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் இப்படி தாங்க இந்த சாப்டரை வாசித்துட்டேன்னு வச்சுங்களேன், ஆஃபீஸ் போனோன்னா அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு மேலே ஒரு செக்ரட்டரி இருக்கிறாரு, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, சென்னையில் இருக்கிறாரு. நான் இதெல்லாம் இமேஜின் பண்ணுவேன். தப்பாக இல்லை, வசனத்தை விட்டு விளையிட மாட்டேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், வசனத்தை விட்டு விளையிட மாட்டேன். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறாரு, அதை முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன், சபாஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒரு கெத்து, சந்தோஷமாக வருவேன். அதை வைங்க, சரி வாங்க வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அர்ப்பின் மண்டியை கொண்டாடுறோம். அதானே, ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஃபெஸ்டிவல் நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக மாறிடும். ஏன்? வாட் ஹேப்பன்? அவனை சபாஸ்ன்னு சொல்லி அவன் எதையும் விட்டுட்டு வந்த மாதிரி தெரியல. இவங்க பேர்லாம் இருக்குது, அவனுக்கு பேர் கூட இல்லை. இவங்க எதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்கன்னு ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியலங்க, நான் உடஞ்சி போயிருப்பேங்க. என்ன ஆண்டவரே தப்பு செஞ்சேன் சொல்லுங்க ஆண்டவரே, லெட் மீ மேக் மை செல்ஃப் கரெக்ட், என்னை நான் சரி பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கட்டும்னு விழுந்து கெஞ்சுவேன். 3 டெஸ்ட்டு வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அந்த 12 அப்போஸ்தலருக்கு சொல்றாரு, இதே தான் அவங்களுக்கும் சொன்னாரு, அந்த 70 பேருக்கும் இதே தான் சொன்னாரு. அப்பொழுது இயேசு 12 அப்போஸ்தலர்களையும் நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போவேனா, 2 ட்ரெஸ்ஸும் கொண்டு போகக்கூடாதுன்றாரு. பக்கத்தில் கேளுங்களேன், உங்களுக்கு புரியுதான்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீ போகணும். இயேசு சொல்றாருங்க, நீ போகணும். போகும்போது வழிக்கு என்ன வச்சுக்க கூடாது? தடி வச்சுக்க கூடாது, பை வச்சுக்க கூடாது, காசு வச்சுக்க கூடாது. அப்புறம் கேட்க மாட்டேது. அதுதான் இன்னைக்கு செய்தி. நேத்தும் அப்பத்தில் தானே வச்சார் டெஸ்ட்டு. அப்பத்தை கையில் வச்சுக்க கூடாது, 2 ட்ரெஸ் வச்சுக்க கூடாது. பக்கத்தில் கேளுங்க, நம்மளாம் சீசர் தானேன்னு சொல்லுங்க. என்னையா எதுக்குமே பேசுகிறேன்னா என்னையா சொல்லுங்க. நமக்கு அது ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவர். வரும்போதே ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வாதம், உள்ள நுழையும் போதே தானியல் மாதிரி என் பிள்ளைக்கு ஞானம். நமக்குன்னு சில மைண்ட் செட் வச்சுட்டோம். ஆண்டவர் என்னையை குறித்து என்ன நினச்சிருக்கிறாரு, என்ன எதிர்பார்க்கன்றதில் நம்ம ஃபெயில் ஆகிட்டனால தான் எல்லா அர்ப்பின் படியும் வழக்கமான அர்ப்பின் படியாக போயிடுச்சு. ஒரு குறை இல்லைன்னு சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிடணும்னா நான் என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது சொல்லுங்க ஆண்டவரே, தைரியமாக நான் தான் கேட்பேன். முதல் டெஸ்ட் என்ன? பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றும் வச்சுக்க கூடாது சொல்லுங்க, எஸ்பெஷலி பிரெட்டு. நமக்கு இந்த அங்கின்னு போட்ட உடனே பாவங்க ஐயரை தாங்க கையை காமிச்சிடும். நல்ல ஆண்டவர் ஐயருக்கு கொடுத்தாருன்னு கிடையவே கிடையாதுங்க. அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் கம்மியாக தான் பனிஷ்மெண்ட்டு, நமக்கு தான் ஜாஸ்தி. புரியுதா உங்களுக்கு? நமக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நமக்கு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்கலன்னா அடி நமக்கு தான். என்ன அமைதி அடிங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்களாம் ஆசீர்வதிக்கிறோம்னு சொன்னால் தான் பிரதர் ஆமேன், அப்படியே ஆகணும்யா எனக்கு. முதல் கண்டிஷன், நீ சீசனாக இருக்கணும்னா ஒன்றும் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. அப்போ தான் உன்னால் ஒன்றும் குறையில்லைன்னு சொல்ல முடியும். தேவனாகிய கர்த்தர் என் கையின் கிரியெல்லாம் என்னை ஆசீர்வதித்து வர்றாரியா, இந்த பெரிய வனாந்திர வழியாக நான் நடந்து வந்ததை தேவன் அறிவாரியா, இந்த 40 வருஷம் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரியா, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு எப்போ தெரியுமா சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியும் போது தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒன்றும் வச்சுக்காத. ஈஸியாக கஷ்டமா போச்சுடா. நமக்கு முதல் டெஸ்டே வாங்கிடும் போலயே. சொன்னது ஏசுங்க, அவர் கஷ்டமானதை சொல்லவே மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல வழி செய்வார்.
நான் தப்பிச் செல்ல செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்புறம் என்ன கவலை? ஒன்றும் வச்சுக்க கூடாதுன்னா பிரச்சனையே இல்லை. எஸ் லார்ட், ஒன்றும் வேணாம் ஆண்டவரேன்ட்டு போயிடணும். இதுதான் முதல் கண்டிஷன். ரெண்டாவது ஒரு கண்டிஷன் வச்சாரு. 4வது வசனம். கமா போட்டிருக்கா? ஒரு கமா போட்டிருக்கானே, கமா. என்ன அர்த்தம்னா, எங்க போறியோ உனக்கு அங்க சொர்க்கம் மாதிரி இருக்கும். கிங் சாலமன் உனக்கு 3 நாள் கேட்க நகர் சொர்க்கம் மாதிரி இருக்கும். உள்ள வந்த உடனே உங்க செக்ஷன் என்னை விடலைங்க. குடிக்கிறீங்களான்லாம் கிடையாது. காஃபி வேணுமா டீ வேணுமா? அவர் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆள் அப்படி இருக்காரா? உள்ள ஐயா காஃபி சாப்பிட்றீங்களான்னா இல்லை, காஃபியா டீயா? ஐயா இப்போதான் ஐயா சாப்பிட்டு வந்தேன். காஃபியா டீயா சொல்லுங்கய்யா. அடுத்து சுகர் போடலாமா? நான் சொல்லிட்டேன் தாராளமாக நீங்கள் எவ்வளோ பொண்ணுமோ போட்டு கொடுங்கயான்னு. அப்போது இந்த 3 நாள் நான் எப்படி இருக்கிறேன்? நேற்று கிளம்புனேன், நல்ல திருப்தியாக சாப்பாடு, இட்லி ஊத்தப்பம் சிக்கன். மத்தியானம் நான் போகிறேயா, என்னை ஆளை விடுங்கயா, இன்னொருத்தங்க எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னே, அதே செக்ஷன் தான். உட்காருங்கன்றார். வந்துக்கிட்டு இருக்கு, உட்காருங்க. அழகாக ஒரு பார்சலை கையில் கொடுத்தாரு. நல்ல சிக்கன் பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. தேங்க்ஸ்யான்னு போயிட்டேன். இப்போ வந்த உடனேயும் காஃபியா டீயா குடிச்சிட்டேன். நான் வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன். அவருக்காகவே நான் என்ன செஞ்சிட்டேன்? இப்போ எனக்கு எப்படி இருக்கீங்க? பரவாயில்லடா, என் வீட்டில் என் ஒய்ஃபு கூட இவ்வளோ அன்பாக கேட்க மாட்டாங்க. இவ்வளவு விசாரிக்கிறாரு. சரி, என்ன மீட்டிங் நாளைக்கு முடிஞ்சிடும், திங்கக்கிழமை வந்தா ஹலோ கதவை பூட்டிட்டு போயிடுவாரு. ஏன்னா எனக்கு 3 நாள் ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டியர், நல்லா திருப்தியாக இருந்துட்டேன். சோறு கண்ட இடம் பரவாயில்ல, உங்களுக்கும் தெரியுது. இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை நான் வந்தேன்னா அவர் என்ன செய்வார்? நான் அதை தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மெசேஜுக்கு எனக்கு ஏதாவது ஓடணும்ல, இவர் என்ன செய்வார்? ஐயா இன்னைக்கு ஒன்றும் மீட்டிங்லாம் இல்லையே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அதை தான் ஆண்டவர் சொன்னார். எங்கே போறியோ உன் டியூட்டியை செஞ்சுட்டு அங்கேயே தங்கணும்னு நினைக்காத. கம்மா, யூ ஷுட் கோ அவுட். அடுத்து உனக்கு என்ன டார்கெட்டோ அதில் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரே இடத்துல இல்லைங்க, ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஈஸியாக கஷ்டமா? என்ன பிரதர், இப்போதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லோனை வாங்கி வீட்டை கட்டணும், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே பிரதர். மூடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம். இருங்க, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இங்கே ஒன்றும் வேணாம் ஆண்டவரே. அப்போ நீங்களும் அந்த தானா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில். உனக்கு எங்க கம்ஃபர்ட்டோ அங்க உட்கார்ந்துராத, ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் சீசர்னா 2வது. முதல்ல என்ன சொன்னேன்? கேட்கல? ஜோதான் கரெக்டாக சொல்கிறான், ஒன்றும் வச்சுக்க கூடாதுன்னு. ஆமாம், நான் சொல்லலாம், ஆண்டவர் சொன்னார். 2வது சொல்கிறாரு, நீ போகிற இடத்துல சில இடத்துல கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாட்ச்மேன் வந்து திருப்தியாக நேரத்துக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே உட்காந்துராத, அடுத்த இடம் உனக்கு இருக்குது. அங்கே கரண்ட் இருக்குமா தெரியாது. ஆமாங்க, எனக்கு நிறைய மிஷினரி ஸ்தாபனத்துக்கு இந்த இடத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் இப்போ ரிட்டையர்டு பென்ஷன் தான். சம்பளம் வாங்கும்போது என்னுடைய சம்பளத்தில் ஏறக்குறைய 80% மேலே நான் இதுக்கு தான் செலவழித்தேன், மிஷினரி மூலிகளை பார்க்குறதுக்கு. தண்ணி குடித்தோம்னா அடுத்த நேரம் தொண்டை போயிடுங்க. அப்படி தான் அவங்க அன்பாக கொடுப்பாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே தண்ணி கொடுங்கம்பாங்க, அது நமக்கு சேராது. இங்கே படுத்துங்க பிரதர்ன்பாங்க, அது அவங்க வீட்டிலே ஸ்பெஷல் ரூமாக இருக்கும், சாணியில் தான் மொழியிருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இங்கே இருக்குன்னு அடுத்த இடத்துல இப்படி எதிர்பார்த்து போகாத,
அடுத்தடுத்து நீ உன்னை இங்கெல்லாம் போகணுமோ அங்கே போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், சீசன்னா இதாங்கன்னு சொல்லுங்கள். மூணாவது ஒன்று சொன்னார் பாருங்க, 5வது வசனம். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அப்படின்னா யாரோ இருக்கான், அப்படிதானே? எல்லாரும் ஏற்றுக்குவான்னு நினைக்காதீங்க. எல்லாரும் வாங்க ஐயா பிரைஸ் லார்ட்னு சொல்லுவான்னு நினைக்காதீங்க. சொல்லுவான் பிரைஸ் லார்ட் பிரதர்மா, உங்களுக்கு வந்துட்டான்டா அப்படிமா இருக்கு. இயேசுவுக்கே இருந்துச்சுல, ரபி அப்படின்னா வந்ததே டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். போலரே எங்களுக்கு மோசே எப்படி சொன்னாருன்னு சொன்னால் வந்ததே டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அப்போ இயேசுவுக்கு அது தெரியும், என்னை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் தெரியுமா? நீ யாருன்னு காமிக்காத, ஓம் பலத்தை காமிக்காத. அவன் சண்டை போடுறானா, பி சைலண்ட், தூசியை தட்டிட்டு போயிட்டே இரு. 3 கண்டிஷன். மொதல் கண்டிஷன் என்ன? தேங்க்யூ. 2வது, கம்ஃபர்டான இடத்துல உட்காந்துடாத. உன் தரிசனம் ஃபுல்லாக பாடு, கஷ்டம், மரணம், போராட்டம், அதுதான். 3வது மறந்துச்சு, இப்போதானே சொன்னான். ஏற்றுக்கிறாதவனும் இருப்பான், அவன்கிட்ட போய் நீ யாருன்னு காமிக்க வேண்டியதில்லை. தூசியை தட்டிட்டு போயிரு, நான் பார்த்துக்கிறேன். அதான் பக்கத்தில் கேளுங்களேன், ஈஸியாக கஷ்டமானு கேளுங்க. ஈஸின்றாங்க, உள்ள முடியாதுன்னு சொல்லுது வாயி. இதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த வேற 70 பேர் இருக்கான் பாருங்க, சபாஸ்னாரு. ஏன்னா ப்ரூஃப் பண்ணிட்டான். இந்த 12 பேர் வந்து சொல்லும்போது, வாயா போமியா உன்னை பற்றி எனக்கு தெரியும், அப்படிதான் நான் அப்படிதான் லிட்டரலாக அப்படிதான் நான் பார்ப்பேன். வா பேதரு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் சொல்றது ஒன்று, நீ செஞ்சது வேற. வா 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 வனாந்திரத்துக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. டெஸ்ட் வைக்கிறதுக்காக வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போனார். எதுக்கு? என்னங்க, 3 கண்டிஷன் கொடுத்துட்டாரு. இவனும் போயிட்டு வந்துட்டான். எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி செஞ்சோம் பாருங்க, இப்படி செஞ்சோம் பாருங்க, வந்துச்சு ஒரு பிசாசு, ஓடி போச்சு, வியாதிலாம் எல்லாம் ரைட்டு தான்ப்பா, வாப்பா வாப்பா, டயர்டாக இருக்கு வா போவோம்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? அப்பமும் வச்சுக்கக்கூடாது. ரைட், வாசிங்க இப்போ. 11வது வசனம். 10 ஏற்கனவே வாசித்துட்டோம். 11வது வசனம். அதே அதிகாரம் தான், நான் அடுத்த அதிகாரத்துக்கு போகலை. டெஸ்ட் கொடுத்த, கட்டளை கொடுத்த அதே அதிகாரம். ஜனங்கள் அதை இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து இயேசுவின் பின்னே போனார்கள். வந்த திரளான ஜனங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வந்த திரளான ஜனங்களோட பேசி, யாரெல்லாம் சுகமடையணும் விரும்புனாங்களோ அவங்களையெல்லாம், இந்த வேலையை யார் செஞ்சிருக்கணும்? என்ன அதெல்லாம் இயேசு வேலை, இவனுக்கு தான் அதிகாரம் கொடுத்துட்டார்ல. சரி, இப்போ இயேசு செஞ்சாரு. அடுத்து இயேசு டெஸ்ட் வைக்கணும்னு கூட்டிட்டு போனார்ல, அன்றைக்கு சாயங்காலம் ஆகிற போது, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீசர்னு போட்டிருந்தா கூட பேதுரு பரிசுத்தவான்னு நம்ம சொல்லிடுவோன்ட்டு எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 12 பேரும் பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாம் டீமாக வந்துட்டான்னு சொல்லுங்க. ஃபுல் டீம், ஃபுல் அட்டண்டன்ஸ். 12 பேரும் வந்து இயேசுவை நோக்கி கூட்டிட்டு போனது யாரு? நம்ம இப்படிதான் பைபிள் வாசிக்கணும். கூட்டிட்டு போனது இயேசு. இவங்க சொல்றாங்க, இயேசுவே நம்ம இருக்க இடம் எப்படி தெரியுமா? இடம் தெரியுமா? அப்புறம் ஜனங்கள் போய் அனுப்பிடுங்க ஆண்டவரே, ரிஸ்கே வேணாம், இவெல்லாம் என்ன செஞ்சிருங்க, அனுப்பிச்சிருங்க. அடுத்தவனை பற்றி கவலையே இல்லை, நம்ம மட்டும் இயேசுவோட இருந்தால் போதும். அடுத்தவன் சாப்பிட்டானா, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா நம்ம இருக்கிற இடம் வனாந்திரம்? நான் லிட்டரலாக கலோக்கியலாக சொல்கிறேன். அதான் மீனிங். அதான் நமக்கு கொஞ்சம் டீசெண்டாக எழுதியிருக்கிறாங்க. ஐயா வச்சிருக்கிற பைபிளில் இருந்துச்சு. அடுத்து ஒரு வெர்ஷன் வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம பிள்ளைங்க பேசுகிற மாதிரி வந்துடும். நான் நம்புகிறேன். எப்பா பேதுரு சும்மா இருப்பா, அப்படி தான் வந்துடும். அழகாக அடிக்கிறாமங்க. வனாந்திரமான இடம், இவ்வளோ பேர் இருக்கான், இவ்வளோ பேருக்கு என்ன செய்ய முடியாது? நம்மளை செக்ரட்டரி எண்ணிட்டு போயிட்டாரு.
எத்தனை பேர்னு பார்த்துட்டு அதையும் நான் கவனிச்சிட்டேன். இன்னைக்கு நைட்டுக்கு வனாந்திரமான இடம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க சொல்லிட்டு அப்பா முதல் கண்டிஷன் என்ன, எதுவும் வச்சுக்க கூடாது. இப்ப சொன்னதே அவர் தான். எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னது யாருங்க? நீங்க தயவுசெய்துங்க பைபிள் எல்லாம் திறந்து வச்சுங்க. அப்படின்னா கிங் சாலமன் தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கதான் நான் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை சொன்னா கோச்சுங்க, நான் என்ன கேட்டிருப்பேன், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு முதல் கண்டிஷனை என்ன கொடுத்தீங்க? தடி வச்சுக்க கூடாதுன்றீங்க, பைய வச்சுக்க கூடாதுன்றீங்க, காசு வச்சுக்க கூடாதுன்றீங்க, அப்பமும் வச்சுக்க கூடாதுன்றீங்க. இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறான். இவங்களுக்கு நீ ஆகாரம் கொண்டா நான் எங்கேயா போவேன்? நான் கேட்டால் நியாயமா இல்லையா? நீங்கள் இப்படிலாம் வாசிக்க மாட்டீங்க போல பைபிள். நமக்கு யாராவது மடமடன்னு ஒரு 20 நிமிஷத்தில் 2 கதையை சொல்லி ஒரு பாட்டு பாடினா போதும் பிரதர், இயேசு போதுமேன்ட்டு போயிடும். உட்காந்து வாசிங்கங்க. இதுக்கு யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த வசனத்தை எழுதினது யாரு? 2 தீமோத்தேயு 3:16-17 வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தான் இதை எழுதியிருக்கிறாரு. அவர் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார். பெர்ஃபெக்டாக அடிச்சுட்டு போயிடுவார். இதுக்கு தான்ப்பா நான் எழுதினேன், முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை நான் அப்படி கேட்டேன்னா, நான் என்கிட்ட தானே சொன்னார் ஒன்றும் கொண்டு போகக்கூடாதுன்னு. ஏன் ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க என்கிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ இவ்வளோ பேருக்கு கொடுன்னா நான் எங்கே போவேன்னு நான் கேட்டால் ரைட்டா தப்பா? அப்போ இயேசு தப்பு பண்ணாரா? என்ன அங்கிட்டு போனா இங்கிட்டு வந்தா சரி வாசிங்க. நான் சொல்லலை, நிப்பாட்ட சொல்லலை, நீங்க வாசிங்க. ஆமா, அதுல வருத்தம் வேற. 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் ஆண்டவரே இருக்குது. ஏன் கேட்டா தெரியுதா இயேசு நீங்களே கொடுங்கன்னு? நீங்க இந்த 5 அப்பம் 2 மீன் வர்ற இடம் இந்த 4 காஸ்பல்லையும் வாசித்து பாருங்க. இதுக்காக தான் எடுத்தார். ஜனங்களை போஷிக்கிறதெல்லாம் 2வது தான். அவர் அற்புதங்களை செய்கிறவர்ல நோ டவுட். ஏன் இவனுக்கு நல்லா தெரியும், எது ஒன்றை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவன் வச்சிருப்பான், அல்லது யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். ஆண்டவரே இந்த உட்காந்துருக்கான் பாருங்க அந்த சின்ன பையன், அவன் பையில இருக்கான். ஆண்டவரே நீ எதுக்கு வந்த? வியாதியஸ்தர பிணியாளிய. ஆனால் நான் யார் பைய பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ஜோபாய் பையில வச்சிருக்கான். அவங்க அக்கா நல்லா கொடுத்துட்டு ஆண்டவரே வச்சிருக்கான் எடுங்க. ஒன்று என்கிட்ட இருக்கும், அல்லது யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு. நான் யாரு? ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அப்படி பாடுவேன். அவர் எது வேணான்னு சொன்னாரோ அது இப்ப யார் பையில இருக்கு? யார் பையில இருக்கு? யார் சீசன்? எது வேணான்னு சொன்னாரோ அதுல வருத்தம் வேற. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் தான். ஏண்டா இது தானே உனக்கு வேணான்னு சொன்னேன். ஆண்டவர் சும்மா கேட்கல, நீங்களே கொடுங்கன்னு சும்மா சொல்லல. இப்படி மட்டும் நம்ம பைபிளை வாசித்துட்டோம்னா நமக்கும் ஆண்டோடைய இருதயத்தை நம்ம பார்த்துடலாம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்ற பார்த்துடலாம். நம்ம ஃபுல்லாக 5 அப்பத்தை கொடுத்து 5000 பேரை போஷிச்சிங்களே, திருப்தியாக 12 கூட எடுத்தீங்களே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? நான் உங்களுக்கு அதனால தான் வசனத்தின்படி சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை கூட மீதி எடுத்தாரு? எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணாரு? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டடா, தூக்கிட்டு போ, வருத்தப்பட்டு இல்லை 5 அப்பம் 2 மீன் தானே, எடுத்துட்டு போ. என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா ஆண்டவர்? ஒன்றும் குறைபடலைன்னு சொல்லுப்பா. பக்கத்தில் கேளுங்க, பாஸ் ஆகிட்டாரா ஃபெயில் ஆகிட்டாரான்னு. சோதிப்பதற்காக அழைத்து கொண்டு போனார். இது ஃபெயில்டு. ஆனால் உடலைங்க ஆண்டவர் உடலை அந்த 3.5 வருஷத்துக்குள்ளே உங்களை எக்யூப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இதே பேதுரு தான் சொன்னார். அப்போஸ்தலர் 3:1-10 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுலே ஒருத்தன் சப்பானியாக இருக்கிறான். நாள்தோறும் சாலமோன் அந்த தேவாலயத்தின் வாசலண்டையில் அவனை வச்சிருவாங்க. எதுக்கு தெரியுமா? பிச்சை எடுக்கணும்.
நல்லா வாசிங்க, எனக்கு நேரம் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து ஒரு பிறவியிலேருந்தே சப்பானி ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவனால் நடக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம். நான் இதெல்லாம் ரொம்ப அழகாக ரசித்து வாசிப்பேன், அதனால தான் சொல்கிறேன். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அந்த மனுஷன் கண்டு, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். 4வது வசனம். 5வது, அவனுக்கு தெரியும் இயேசு வேணும் இல்லைன்னு எதை வச்சுக்க கூடாதோ அவன்கிட்ட இருக்குன்னு தெரியும். திரும்ப வாசிங்காத. அவன் பேதுருட்டையும் யோவான்ட்டையும் ஏதாயிலும் இருக்கும் என்று எண்ணி, அப்ப அவன் என்ன நோக்கி பார்க்கறான்? பிச்சை கேட்கிறான். போடுங்க, ஏதாவது போடுங்கன்றான். ஆண்டவர் என்ன சொன்னார்? வலிக்கு தடியாவது பையாவது. முதல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான் லூக்கா 9. இப்போ அதே ஆட்டிடியூட் தான், ஏதாயிலும் கிடைக்கும்னு பார்க்கறான். இப்ப பேதுரு சொன்னாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. எஸ், உடனே அவன் எழுந்தான், துள்ளுனான், குதிச்சான், ஓடினான். பாருங்க, தட் இஸ் மிராக்கிள். இப்ப சொல்லுவார் பேதுரு, என் கையில ஒன்றும் இல்லை, ஆனா ஒன்று தெரியும், குறையில்லையே குறையில்லையே, தேடுவோர்க்கு குறையில்லையே சிங்க குட்டிகள். பேதுரு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாரா இல்லையா? அன்னைக்கு 5 அப்பா 2 மீன் இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவர் என்னை அப்படியே உரிச்சு காமிச்சிட்டாரு. கொஞ்சம் பைபிளை நீங்க கொஞ்சம் ஆழமா வாசிக்கணும்னா இப்படி வாசிங்களேன். நான் என்னை பேதுருவான்னு நினைச்சு, ஆண்டவரே ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு அதுவும் கொஞ்சமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வேற பண்ணேன். ஆண்டவர் தலையில அடிச்சுட்டு, போப்பா தூக்கிட்டு பாப்பா, ஒரு மூடை போதுமா, தூக்கிட்டு போன்ட்டாரு. இப்ப அதே பேதுரு தைரியமா சொல்றான், ஒன்றும் இல்லை, ஆனா ஒன்று இருக்குது, தேவன் என்னோடு இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்ந்து காண்பித்து விட்டார், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குதுயா, அது போதுயா, என் வாழ்க்கையில ஒரு குறை இல்லைன்னு சொல்லி சாதிச்சார். 2வது டெஸ்ட் என்ன மறந்துட்டீங்க? எங்க போறியோ அங்கேயே உட்காந்துடாத. அதானே செகண்ட் டெஸ்ட். அந்த இடம் உனக்கு நல்லா இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், ஏசி போட்டுப்பாங்க, சந்தோஷமா இருக்கும், அதுதான் அங்கே உட்காந்துடாத, ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ வாங்க, அதே அதிகாரம் 9ஆம் லூக்கா 9ஆம் அதிகாரம். ஸோ நீங்கள் எத்தனாவது வாசிக்கலாம்? டைம் ஆயிடுச்சு. 22 வாசிங்க. லூக்கா. மேலும் மனுஷகுமாரன், அதே அதிகாரம், நான் ஸ்கிப் பண்ணல, லூக்கா 9 தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் 5 அப்பா 2 மீன். செகண்ட் இன்சிடென்ட் இது, மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும். யாருக்கு சொன்னாரு? ஏன்னா கூட்டிட்டு போயிட்டாரு, தனியா கூட்டிட்டு போயிட்டாரு, ட்ரைனிங் ரிஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போய் சொன்னாரு, முதல் டெஸ்ட்ல நீ தோத்துட்டேன்னு காமிச்சிட்டாரு. ஆனா அதே பேதுரு ஜெயிச்சு காமிச்சிட்டாரு அப்போஸ்தலர் 3ல். இப்ப இங்க பாருங்க, பாடுபட போறேன்னு சொல்றாரு, எல்லாம் கஷ்டப்படணும், மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும், பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை பரிகாசம் பண்ணி வாரினால் அடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் டே வில் கம், 3ஆம் நாள் ஐ வில் கம் அவுட், 3ஆம் நாள் நான் உயிரோடு வந்துடுவேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே வாசித்தீங்கன்னா 28வது வசனம், நேரம் இல்லை அதான் சீக்கிரமாக போகிறேன். 28, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு, ரொம்ப பிடித்தமான சீசர்கள் இவங்க 3 பேரும், இயேசு எங்கெல்லாம் தனிமையாக இருக்கணும்னு சொல்லி போறாரு பாருங்க, இவங்க 3 பேரும் கூட இருப்பாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்றதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு ஜெபம் பண்ணுகையில் இயேசுனுடைய முகரூபம் மாறிடுச்சு, இயேசுனுடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்குது. அதுவும் இல்லாம மோசே, எலியா,
2 பேர் வந்துட்டாங்க. மகிமையோட காணப்பட்டு இயேசுவோட டிஸ்கஷன் பண்ணி எகைன் இயேசு எருசலேமிலே என்னென்ன பாடுகளை பட வேண்டும், எப்படியெல்லாம் உபத்திரவப்பட வேண்டும், எப்படியெல்லாம் கைவிடப்பட வேண்டும், அந்த டிஸ்கஷனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மரணத்தை குறித்து டிஸ்கஷன் எதை பற்றி? பாடு, மரணம். சீசர்கள்ட்ட சொல்லிட்டாரு, எப்பா நமக்கு பெரிய பாடு இருக்குது, மரணம் இருக்குது, எங்கே வசதியோ அங்கே உட்காந்துடாத. அதானே செகண்ட் கண்டிஷனு. வாங்க 32. எப்படி இருக்கான்? ஆமா, சரி. தூக்கத்தில் இருந்தாலும் கண்ணை விழிச்சு, இயேசு படுற பாடுலாம் கிடையாது, இயேசு பாடுபட போறான்ற கவலை கிடையாது. எதை பார்த்தாங்க? ஆமா, எலியா வந்திருக்கிறாரு, மோசே வந்திருக்கிறாரு. அப்புறம் ஆமா, கரெக்டா டைம் பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. மோசே எலியா இப்ப போவாங்க. நமக்கு இப்ப இயேசுகிட்ட தனியா பேசணும், இயேசுவை நோக்கி. என்னம்மா ஐயா, நான் தப்பா சொல்லல, உங்க பைபிள்ல போட்டுருக்கு தானே சொல்றேன். செகண்ட் கண்டிஷன் என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், பேதுரும் விழுந்து எழுந்திருச்சானு தானேயா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும்போது உன் கரங்கள் அணைக்குதையா. என் கவலைகள் பெருகும்போது உன் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே, எவ்வளவு ஒரு நல்ல பாட்டு பாருங்களேன். விழுந்து விழுந்து போனாலும் தூக்கி சுமக்கிறதுக்கு அவர் இருக்கிறாருங்க. எதுக்கு சொல்றாரு? ஆண்டவரே, கீழே மட்டும் போயிட வேணாம், அடி நொறுக்கிடுவான். இங்க எப்படி இருக்குது? மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, அப்படியே மகிமை நிறைஞ்சிருக்குது. இங்கேயே தங்கிடுவோம். காணாக்குறைக்கு உமக்கு ஒரு கூடாரத்தை போட்டுருவோம், மோசைக்கு ஒரு கூடாரத்தை போட்டுருவோம், எலியாவுக்கும் அக்கறையெல்லாம் பாருங்க யார் மேலன்னு, அவங்களுக்கெல்லாம் ஒரு டென்ட்டை போட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நாங்கள் சும்மா ஒரு ஓரத்தில் இப்படி படுத்துக்கிட்டு போயிடுவோம். பக்கத்தில் கேளுங்க, பாஸ் ஆகிட்டாங்களான்னு கேளுங்களேன். ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? டெஸ்ட் பண்ண கூட்டிட்டு போறாரு. செகண்ட் டெஸ்ட். இவைகளுக்கு பின்பு இயேசு வேற எழுந்து பேர் அனுப்பினாரு. பாரத்தோட சொன்னார், அறுப்பு மிகுதியா, என் ஆள் ஃபுல்லாக நான் சொல்றதை கேட்க மாட்டான், ஆனால் ஒரு நாள் வரும், இவன் விழுந்து 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 எந்திரிச்சாலும் நான் இவனுக்கு கொடுக்குற பலன் ஒரு நாளிலே இவனை கண்டிப்பாக காரியத்தை சாதித்து முடித்து விடும். கம்ஃபர்டா இருக்கு ஆண்டவரே. கீழே போனால் அடிச்சிருவான், பாடே வேணாம். எத்தனை பேருக்கு பாடு வேணாம்? எனக்காக சொல்லக்கூடாது பிரதர், எங்க ஜெபமே அதானே பிரதர். போதும் ஆண்டவரே, நம்ம பட்ட பாடு. எங்கெல்லாம் பாடு பெருகுதோ அங்கே கிருபை பெருகுங்க. எங்கெல்லாம் உபத்திரம் வருதோ அங்கெல்லாம் கிருபை பெருகுங்க. நோ டவுட் அட் ஆல். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு பைபிளில் நிறைய பேரை சின்ன 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 கேரக்டராக நிறையா பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிள்ளைன்னா நாகமான் வீட்டு வேலைக்கார பிள்ளை. சின்ன பிள்ளைங்க, வெரி லிட்டில் கேர்ள். அடித்து கொண்டு வந்திருக்காங்க நாகமான். அவங்க அப்பாவை அவங்க தேசத்தெல்லாம் நாசமாக்கி அவங்க ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து எல்லாம் அடிமையாக வீட்டில் வச்சுருக்கிறான். அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்திருப்பாளா? என்ன, எங்கள் அப்பா வீட்டில் நேற்று பார்த்தோம்ல, நாங்கள் ஈப்தில் இறைச்சி பாத்திரத்தில் உட்காந்து எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா, இந்த வனாந்திரத்தில் அழிக்கும்படியா. சேம் ப்ராப்ளம். இவளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது.
ஆண்டவரே, கம்ஃபர்ட்டாக இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன், உண்மைதான். இன்னைக்கு நான் இங்கே பலவீனமாக இருக்கிறேன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, குஷ்டரோகி போட்ட ட்ரெஸ்ஸை துவச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, குஷ்டரோகியுடைய சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் நாட் ஸோ ஹாப்பி. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, குறை இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் மட்டும் இங்கே இல்லைன்னா அந்த நாகமானுக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. செஞ்சு காமிக்கணும். இதே காரியம் அப்போஸ்தலர் வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 17 நீங்கள் வாசித்து பாருங்க. பவுல் எபேசுக்கு போறாரு. வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எபேசிலிருந்து சீசரில் கூட்டிட்டு வர்றாரு. இவர் எருசலேமுக்கு டிராவல் பண்றாரு. அவங்கெல்லாம் வந்தவொன்னு சொல்றாரு, அவங்கள்ட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இதோ எருசலேமுக்கு போகிறேன். எதுக்கு தெரியுமா? அங்கே எனக்கு அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை சொல்லலை, நீ நல்லா இருப்பன்னு சொல்லலை, நீ பாடுபட போற. நம்மெல்லாம் யாரு? அவங்களுக்கு தான் சொன்னாரு, உன் லைஃப் கம்ஃபர்ட் லைஃப் இல்லப்பா, பாடு உபத்திரம் உண்டு உண்டு உண்டு. எல்லாம் அழுகுறாங்க. ஏன்பா எங்கிட்ட கொஞ்ச நாள் இருேன். அதான் 21ஆம் அதிகாரம் 8-15. அப்போஸ்தலர் 7:21 17-28 வாசிங்க. 32 வரைக்கும் கூட வாசிருங்க வீட்டில் போய். இப்போ 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 21:8 வாசித்து பாருங்க. சேலஞ்ச். தங்கிட்டு போயான்றாங்க. வேணாயா, உனக்கு போனாங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி வர்றான், அகபு. பவுலின் கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த கச்சைக்கு சொந்தக்காரன் யாரோ அவனை சீசர்கள் இப்படி கட்டி புறஜாதிகிட்ட ஒப்பு கொடுக்க போகிறாங்கன்னு. எல்லாரும் அழுகிறாங்க. நோ பால், உனக்கு இப்படி நடக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு, ஏன் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, மரிப்பதற்கும் ஐ எம் ரெடி. அதுதான் இயேசு சொன்னார். பக்கத்தில் கேளுங்களேன், இப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களான்னு கேளுங்க. இதுவே நம்மளுக்கு பத்தலை. என்ன பிரதர், ஒரு ரூம் தான் பிரதர் ஏசி பண்ணியிருக்கேன், அநேகமா அடுத்த வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு மேலே போட்டுடலான்றீங்க. நம்ம விஷன் ஃபுல்லாக அப்படி தான். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். சொல்லுவோமா? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரே நான் உயிருள்ள நாள் வரையில். இப்போ தோத்துட்டு தான் போனாங்க, ஆனால் ஆண்டவர் விடலை. பிடிச்சி மோல்டு பண்ணி கொண்டு வந்தார் பாருங்க. பேதுரு அடித்து தூக்கி போடுறாங்க, சிறைச்சாலையிலலாம் வைக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறாரு, சந்தோஷமா. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எப்படி மறுரூப மலையில் தூங்கிட்டு இருந்தாரோ சேம் ஸ்லீப்பிங் தான் சிறைச்சாலையிலையும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எடுத்து காமிக்க நேரம் இல்லை. தட்டி எழுப்பி வெளியே போன்னு சொல்றாங்க. தூக்கத்தில் இருக்கிறாரு. வெளியே வந்தவனே அவருக்கு வெளியே வந்துட்டோன்னு தெரியல. ஏன் தெரியுமா? யார் ஒருவன் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு தன்னை விட்டு கொடுக்குறானோ, உலக பார்வைக்கு அவன் பாடுபடுற மாதிரி இருக்கும். தைரியமாக சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருக்காதுங்க. ஒரு சமீபத்தில் ஒரு மிஷினரி டெடிகேட் பண்ணேன், குட் சமார்டன் சர்ச் சொக்கலிங்க நகரில் வச்சு. அப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஹிந்தி கூட இல்லை, அவள் பேசுனது துளு. அந்த மிஷினரி ஃபேமிலி, நாங்கள் ஸ்பான்சர் பண்ண அந்த மிஷினரி ஃபேமிலி துளு லாங்குவேஜ்னு பேசுகிறாங்க. பக்கத்தில் ஜெஸ்ஸு சகாயா உட்காந்துருக்கிறாரு, நான், என் மனைவி, அந்த டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஆர்கனைசரும் இருக்கிறாரு, எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக வந்தவர். நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், உனக்கு எத்தனை பிள்ளைங்கம்மான்னு கேட்டேன். 10ன்னு சொன்னான். எத்தனை? 10 சொல்லுங்கள். 10 அப்படின்னா நான் கூட ஒருவேளை தப்பாக இங்கிலீஷில் தப்பாக சொல்கிறாலும் நினச்சிட்டு ஹவு மெனி சில்ட்ரன் திரும்ப கேட்டேன். நான் பெரிய புத்திசாலி மாதிரி. அவள் என்ன அடிச்சா பாருங்கள், 10 அண்டர்ஸ்டாண்ட் 10 அப்படின்னா. எத்தனை பிள்ளையா? அவங்களுக்கு எப்படி இருந்துச்சோ இல்லை, எனக்கு பகீர்னு இருந்துச்சு. என்னடா நம்ம கொடுக்க போகிறது 5000 ரூபா, ஹஸ்பண்டுக்கு உங்கள் மனைவியும் சேர்த்து 10,000 ரூபா கொடுக்க போகிறோம், 10 பிள்ளைய வச்சுருக்காளே, என்ன செய்ய போகிறா? எனக்கு பயம். அவள் சொல்லிட்டு சொன்னான். கடைசி எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகும்போது சகாயம் இருந்தார் பக்கத்தில். சாலமன், நீ ஒரு நாள் என் கூட வா, எங்கள் ஊருக்கு வான்னா.
சரிம்மா கண்டிப்பாக வருவோம்மா, நாங்கள் ஃபேமிலி எங்களுக்கு வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம், கண்டிப்பாக உன் இடத்துக்கு வருவேன்னு சொன்னேன். அவள் சொன்னா அங்கே வந்தேன்னா என் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னா. எப்படின்னு கேட்டேன். 10 பிள்ளையும் ஒரு நாள் கூட ஃபீஸ் கட்டாமல் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தது இல்லைன்னா. கடைசியாக அவள் சொன்னா, எனக்கு கற்பத்தில் பிறந்தது ஒரு பிள்ளை தான். இந்த 9 பிள்ளை அனாதை ஆசிரமம் எங்கே கிடந்தாலும் உடனே போலீஸ் என்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. எந்த வித்தியாசமும் இல்லாமல் இந்த பிள்ளைகளை நான் வளர்த்துட்டு வரேன். வந்து கேட்டுப்பாரு, என்னைக்காவது என் பிள்ளைங்க ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு லேட் ஆகிருக்கான்னு கேட்டுப்பாரு. நோ சொன்னாங்க. என்னைக்காவது என் பிள்ளை சாப்பாடுக்கு இல்லையான்னு கேட்டுப்பாரு. நான் சமைச்சு என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு டிஎஸ்பிக்கு டிரைவர், வேன் ஓட்டுறவன் இருக்கான், ஜீப் ஓட்டுறவன், அவனுக்கு நாங்கள் தான் சமைச்சு கொடுக்குறோன்னு சொன்னான். மிரண்டுட்டேன். நம்ம பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறோம், அவங்க பாடுபடுறாங்கன்னு நினைக்கிறோம். அவள் சொன்னா, என் ஆண்டவர் ஒரு நாள் கூட எனக்கு இல்லைன்னு வச்சது இல்லைங்க, ஏன்னா என் வாழ்க்கையில் குறைய இல்லை, முழுசுமா நான் ஆண்டவர்கிட்ட என்னை விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னான். நான் என் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறதோட ஆண்டவர் என் பிள்ளைகளை பார்த்துக்கிறாருன்னு சொன்னான். இதே தான் இங்கே பவுல் சொன்னார். பாடுகள்லாம் நான் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன்னாரு. வசதியாக ஒளிஞ்சிட வாழ்க்கை இல்லையா பாடுபடுற. ஒருவேளை நம்மளுக்கு அந்த மிஷினரி மட்டும் இன்னைக்கு வரலன்னு நினச்சி பாருங்க, நம்ம எப்படி இருந்திருப்போம். அவங்க எப்படி தெரியுமா வந்தாங்க? பாடுகளில் தான் வந்தாங்க. நல்ல சாப்பாடு கிடையாது, திருப்தியான ட்ரெஸ்ஸு கிடையாது, நம்ம பேசுகிற பாஷை அவனுக்கு புரியாது. எல்லா பாடுகளில் இருந்து தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள். கடைசியாக 3ஆவதாக 53வது வசனம், லூக்கா 9:53. டைம் ஆயிடுச்சு. இயேசு எருசலேமுக்கு போக ஆசையாக இருந்தார், மனதாக இருந்தார். எருசலேம் மக்கள்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளலை. 3வது கண்டிஷன் என்னது சொல்லிருங்க, முடிச்சிருவோம். ஏற்றுக்கொள்ளலைன்னா அதானே. அடுத்து வாசிங்க. அடேங்கப்பா. இயேசு சொன்னதை கேட்டபோது, ஆண்டவரே, அடேங்கப்பா, எலியா செஞ்சது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி யார் உண்மை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னானோ அவனெல்லாம் அழிச்சு போடுறதுக்கு நீ சரின்னு மட்டும் சொல்லுங்க, செஞ்சிடறேன்றான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அன்னைக்கு என்ன சொன்னார்? சாம் போயிரு, பி சைலண்ட், நீ யாருன்னெலாம் ப்ரூஃப் பண்ணாத. இவர் சொல்கிறாரு, எலியா செஞ்சது மாதிரி என்ன செஞ்சிடறேன், அக்கினி இறக்கிறேன், மட்டும் சொல்லுங்க. அதில் பாருங்க சீசர்னு போட்டிருக்கு. அப்படின்னா யாக்கோபு யோவான் தப்பிச்சிருவாங்க. இந்த யோவான் இல்லையா, இந்த யாக்கோபு இல்லை, வேற ஆள்னு சொல்லிடுவோம்னா அவருடைய சீசர் ஆகிய யாக்கோபும் யோவானும், ஆண்டவரே நாங்கள் பவரை காமிக்கவான்னு கேட்குறான். அவனா நானான்னு பார்த்துருவோன்றான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐயோ உடஞ்சிருப்பாங்கள. திரும்பி பார்த்து நான் ஒரு மெசேஜ் எடுத்தேன். ஏசு எங்கெல்லாம் திரும்பி பார்த்தாருன்னு பார்த்தேன். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் பாருங்களேன், எங்கெல்லாம் ஏசு திரும்பி பார்த்தாருன்னு பாருங்கள். அங்கே சைலண்ட்டாக நிறையா மெசேஜை போஸ்ட் பண்ணியிருப்பார். திரும்பி பார்த்து, பக்கத்தில் கேளுங்க, சீசர் தானே, நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? அப்போ ஏதோ வேற ஆவியும் ஒன்று இருக்குது. ஒன்று பரிசுத்தாவி, இன்னொன்று இயேசு வேற யார்ட்டையும் சொல்லலை, சீசர்ட்ட தான், அப்போஸ்தலர்ட்ட தான் சொன்னார். உனக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு தெரியுதா உனக்கு? அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னாரு. பழி வாங்குற ஆவி, மோசம் போக்குற ஆவி, துரத்தி அடிக்கிற ஆவி. அவன் இதை செஞ்சுட்டானா அவனுக்கு மேலே நான் செஞ்சிடுறேன், நானும் அவனான்னு பார்க்குறேன். அதுதான் உன்ட்ட என்ன ஆவின்னு இருக்குன்னு தெரியுதா? பிரதர் நேரம் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு இதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, 35வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், ஓன் டைரக்ஷனில் அவரை நடத்தாத, பிதாவால் பொறுக்க முடியல, மேலேருந்து வார்னிங் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. எப்பா இவர் ஏன் நேசகுமாரன், ஓன் டைரக்ஷனுக்கு அவரை இழுக்காத, அவர் எப்படி கூட்டிகிட்டு போகிறாரோ போ. இது என்னாச்சு தெரியுமா? ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 55லேருந்து 60 வரைக்கும், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55லேருந்து 60, ஸ்தேவானை பிடிச்சிட்டு வந்ததே விசாரிக்கிறதுக்கு தான், விதவைகளை விசாரிக்கிறதுக்கு தான். 7 பேர் டீமு, அதில் ஒரு ஆள் இவர். ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோரு,
நிக்கோமோனு, மெக்கோனானு, நிக்கோலா, இப்படி ஒரு 7 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. தீமோன், இப்படி 7 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பந்தி விசாரிக்கிறதுக்கு. விதவைகள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது. என்னைய கேட்டார் பாருங்க நம்ம செக்ஷன். அது மாதிரி விசாரிக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஆள் என்ன ஆகி போச்சு, பிடிச்சிட்டாங்க. 55லேருந்து வாசித்தீங்கன்னா, ஸ்தேவான் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் கண்டு, இதோ தேவகுமாரன் மகிமை பொருந்தினவராய் நிற்கிறேன்னு சொன்னார். அவங்க எல்லாரும் உரத்த சத்தமிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டவர்களாய் அவன் மேல் விழுந்து அவன் மேல் கல்லெறிந்தார்கள். பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்தில் வைத்திருந்தார்கள். இப்போ அந்த ஸ்தேவான் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்தேவான், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொன்னான். அப்பொழுது அவன் மேல் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காட்படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை, யார் யார் அங்க ஸ்தேவானோட இருந்தா, பிதாவாகிய தேவன், எஸ், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், ட்ரினிட்டி காட் ஸ்தேவானோட இருக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். நம்மன்னா என்ன ஜெபம் பண்ணியிருப்போம்? நாம் பாடுபடக்கூடாதுன்னு இயேசு வந்துட்டாரு, தேவன் வந்துட்டாரு, குமாரன் வந்துட்டாரு, பரிசுத்தாவியானவர். ஸ்தேவான் அவங்கள்ட்ட அதுக்காக ஜெபம் பண்ணல, என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ணல. ஆண்டவரே இந்த பாடுகள் வழியாக தான் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னா ஐம் ரெடி லார்ட். எஸ், என் ஆவி எடுத்துங்க ஆண்டவரே. எதுக்கு அனுப்பப்பட்டேன்னு அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு குறை இல்லை. ஐ வாண்ட் டு பி வித் யூ. உங்கள் கூட வரேன் ஆண்டவரே. இவங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. இயேசு செஞ்சார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. பாஸ் ஆகிட்டாங்களா, ஃபெயில் ஆகிட்டாங்களா? பாஸ் ஆகிட்டாங்களா, ஃபெயில் ஆகிட்டாங்களா? முதல்ல விழுந்தான், ஆண்டவர் உடலை தூக்கி நிறுத்திட்டாரு. குறை இருக்கு 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 இருக்குன்னு சொன்னான். ஒன்றொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பர்ஃபெக்டாக மாற்றிட்டாரு. இன்றைக்கு 2ஆம் நாள் கூட்டம். ஆண்டவரே எந்தெந்த இடத்துல நான் குறைபட்டிருக்கிறேன்னு பாருங்கள். அவங்க இவங்கன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் பிரதர், என் வாழ்க்கையில் குறை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எல்லாரும் கண்ணை மூட போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம பூரணமாக ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம், நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவு ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவர் எதை சொல்லும்படியாய் என்னை பாரப்படுத்தினாரோ அதை நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வந்ததை தேவன் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். டியர் பிரதர் சிஸ்டர், ஒன்றும் குறைபடலைன்னு மட்டும் சொல்லிடு. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதற்கு அடையாளமாய் நம்ம ஆண்டவருக்கு நாளைக்கு எதை கொண்டு வர போகிறோம்? என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு வரேன். ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாய், நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் என் கூடவே இருந்தீங்க, என்னை அறிஞ்சிருந்தீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறீங்க. அதுக்கு டோக்கன் ஆஃப் லவ் நான் என்ன கொண்டு வர போகிறேன்? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இது எங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் 2ஆம் நாள் நற்செய்தி கூட்டத்திலும் நம் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய குடும்பத்தாருக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள். இந்த கூட்டம் நிறைவு பெற்றவுடன் ஐக்கிய உணவு இருக்கிறது, பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் நம்முடைய ஆலயத்தின் குடும்ப பண்டிகையான அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கடவுளுக்கு நன்றியோடு குடும்பமாக நாம் கூடி நன்றி செலுத்த இருக்கிறோம். ஆகவே காலை 8 மணி முதல் 8:45 வரை காலை சிற்றுண்டி உண்டு. ஜவஹர் பெஞ்சமின் ஐயா குடும்பத்தார் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி
கடவுள் கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா 3 நாள் இங்கே கூடாரம் போட்டு தங்கி இருக்கணும். என்னங்க அப்படிதாங்க? நம்ம கூடாரம் போட்டு தங்கி குடும்பமாக இருந்து தான் இந்த பண்டிகையை கொண்டாடணும். முழு குடும்பத்தோடு ஆடு மாடோடு வந்து பெரிய டிராஃபிக் ஜாம் பண்ணி விட்டுருந்துருக்கணும் நம்ம. ஆனால் நமக்கு இன்று அவ்விதமாக இல்லை. நம்முடைய வசதிக்காக எல்லாவற்றையும் செய்து வருகிறோம். ஆகவே காலையிலே இங்கே நமக்கு உணவும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து பங்கு பெற்று சரியாக 9 மணிக்கு நாம் இங்கே ஆரம்பித்து ஐயா அவர்களுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் மெசேஜ் சண்டே கொஞ்சம் கூட போனால் பரவாயில்லையான்னாங்க. பரவாயில்லையா, எங்களுக்கு அமீர் மஹால் பிரியாணி இருக்குது, எல்லாரும் தைரியமாக இங்கே இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. அதனால் எங்கள் சபையார் உற்சாகமாக பங்கு பெறுகின்றவர்கள் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆக நாளை காலை 8 மணி முதல் 8:45 வரை உங்களுக்கு சிற்றுண்டி இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது அவர்கள் காணிக்கையாக செய்வதற்கு இருக்கிறார்கள். ஆக அதற்காக நீங்கள் வந்து கூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நீங்கள் கடவுளுக்கென்று இந்த நாளில் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல நம்மை அர்ப்பணிக்கும் அடையாளமாக குடும்பத்திற்கு ஒரு பொருளை நீங்கள் காணிக்கையாக கொண்டு வாருங்கள். இங்கே படைக்கப்பட்டிருக்கிற பொருள்களிலிருந்து உங்களால் எந்த அளவு கர்த்தருக்கென்று கொடுக்க முடியுமோ அந்த பொருளில் ஒன்றை நீங்கள் காணிக்கையாக எடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று குடும்பமாக நீங்கள் முன் வந்து கடவுளுக்கென்று நன்றி காணிக்கை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான கவர்கள் இருக்கிறது. ஆக நீங்கள் ஆயத்தப்பட்டு வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் 181 அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். பாடல் 181. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்க ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, பள்ளத்தாக்குகளை அருந்தீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படி
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலுமே நன்றிந்த இதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் கூடி வரும்படியாகவும், காலை தினத்திலே ஜெப உறவோடு நாங்கள் உம்மோடு உறவாடும்படியாகவும், இந்த மாலை நேரத்திலுமே உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு, ஆண்டவர் நீர் எங்களை சபையாக அழைத்து உம்முடைய சீஷராக தெரிந்தெடுத்து இந்த நாளிலுமே உம்முடைய கிருபையின் கரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறது. எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து இருக்கிறது. உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே நீர் உண்மையே நீர் காணிக்கையாக கொடுத்ததற்கு ஈடாக இந்த நாளிலுமே நாங்கள் கொடுப்பது ஒன்றுமில்லை. நீர் எங்களை ஆசீர்வதித்ததின் பகுதியிலிருந்து உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக கடந்த 2 நாட்களாகவும் இந்த 2 நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்த உம்முடைய தாசருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அவர்கள் வெளியாய் நீர் கொடுத்த ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் எவ்வளவு நல்ல கடவுளாய் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் உள் உறைந்து எங்களோடு வாழ்கின்ற கடவுளாக இருக்கிறீர். எங்கள் பயணங்களிலே எங்களை கரம் பிடித்து வாழ்வின் பயணங்களிலும் ஆண்டவர் நாங்கள் படகில் சென்றாலும், ஆண்டவர் நாங்கள் நடந்து சென்றாலும், நாங்கள் ஆகாயத்திலே சென்றாலும், எங்கேயும் நீர் இருக்கின்ற கடவுளாக எங்களோடு இருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறீர் என்பதெல்லாம் உணர்ந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்திருக்கின்றோம். கர்த்தர்தாமே வருகின்ற நாளை தின குடும்ப ஸ்தோத்திர பண்டிகையான இந்த அரிப்பின் ஸ்தோத்திர பண்டிகையிலும் இந்த பரிசுத்த தூய ஓய்வு நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே குடும்பமாக வந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து, கர்த்தருடைய வல்லமை எங்களோடு இருக்கிறது, உம்முடைய மகிமையை எங்கள் வாழ்வில் நீர் விளங்க செய்திருக்கிறீர் என்று நன்றி செலுத்துகின்ற அந்த பண்டிகையிலும் உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை வழி நடத்த முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலுமே படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாய் உம்முடைய ராஜ்யம் பரவ நீர் அருள் தாரும். கடந்த பகல் முழுவதுமாய் எங்களை பட்சமாய் நீர் பாதுகாத்தீர். இரவின் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் பொல்லாங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி உம்முடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதையோடு அளவும். நாளை தின குடும்ப பண்டிகையான இந்த அரிப்பின் பண்டிகையிலே நாங்கள் குடும்பமாக உம்முடைய திரு முன்பதாய் வந்து நன்றி காணிக்கை படைத்து கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கவும். ஆண்டவர் திருச்சபையின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களிலே இந்த இரவை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய அன்பு வல்லமுள்ள வழி நடத்தல் எங்களோடு நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. நிசித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல நீங்கள் செய்யப்படுவதாக. இந்த ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவும்.